இல்ல இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான அக்கௌண்டபிளான அது லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்ல இந்த மாதிரி பெண்கள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, இந்த மாதிரி உங்க அளவு கடந்த அன்பு எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடர். ஆனா இவரு வந்துட்டு அதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் சிஎம் சார் நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காருன்னா அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நார்சிசிஸ்ட்னு. ஆமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உட்காந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு, வேன்குள்ள உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்க கத்துறது மோதிக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு சந்தோஷமா. that person I would say like he was having superstar syndrome for a very long period. அது முன்னாடி சூப்பர் ஸ்டார் சிண்ட்ரோம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருக்கும். நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்துல ஒருத்தங்க மட்டும் நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஆஃபீஸில் நம்ம இதில் கூட்டத்தில் 10ல் ஒருத்தங்க ஒரு ஏதோ ஒரு ட்ரீட் மீ லைக் லிட்டில் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும். இப்ப நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஃபேன்ஸை கையாளுற விதம்ன்றது வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் கிளப்பே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் போனவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வராங்க, அவங்க ஃபேன்ஸையே வந்து ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணவும் பாக்குறாங்க இல்லையா. முக்கியமா இந்த சிண்ட்ரோம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்றத எதை வச்சுலாம் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? மற்றவங்க எனக்கு கொடுக்குற அங்கீகாரத்தின் மூலியமாகவும் கரவொலி மூலியமாகவும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மூலியமாகவும் மட்டுமே தன்னோட உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு அந்த அப்ளோஸோ அந்த கைத்தட்டல்களோ அந்த புகழ்ச்சியோ இல்லை அப்படின்னா வந்து they will feel like டவுன் அண்ட் இதில் இருந்துட்டு இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் நான் தான் இதாக இருக்கும், என் மேலே தான் அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறது.